ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் மேலே உள்ள அட்டையெல்லாம் இது மாதிரி சின்னதாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கார்ட்போர்டு அட்டையில் மேலே உள்ள லேயர் பிரித்தோம்னா இது மாதிரி வளைவாக வரும். அதை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சின்ன சின்ன பீஸாக ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை மாதிரி கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். கம்மு கூட லேட் ஆகும். அதனால் B7 க்ளூ இல்லைன்னா ஹாட் க்ளூ ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஒட்டிக்கும். இப்போ இதை மாதிரி ஒட்டிட்டேன். சுற்றி ஒட்டிட்டு அடியிலையும் சின்ன கார்ட்போர்ட் சைஸு கட் பண்ணி அடியிலையும் ஒட்டியாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால். இப்போ இதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாமே எல்லாத்துக்குமே சுற்றியும் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வேறு கலர் பெயிண்ட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டப்படி. இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் ஃபுல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இது காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அது சும்மா கையால் எடுத்துகிட்டு இதை மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அங்கங்கே லைட்டாக படுற மாதிரி, நிறையா இல்லை, லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி. இந்த பிளாக்குக்கும் கோல்டன் கலருக்கும் ரொம்பவே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். எப்போவே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி அங்கங்கே ஃபுல்லாமே கோல்டு கலரில் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளவரை அதில் வச்சுட்டேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வேஸ்ட்டான ஒரு பொருளை வச்சு க்யூட்டான ஒரு கிராஃப்ட்டு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.